அன்புள்ள மீனராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ராசியில் சனி வக்கிரம், 4 செவ்வாய், 5 சூரியன், புதன், குரு, 6ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன், விரய ராசியில் ராகு இருக்கிறார். ராசியாதிபதி குரு பகவான் புதன் சேர்க்கை பெற்று 5 சஞ்சரிப்பதும் 6 கேது 7 சுக்கிரன் இருப்பதும் ஒரு உன்னதமான அமைப்பு. உங்களின் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் தற்போது நிறைவேறி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் சனி தற்போது வக்கர கதியில் இருப்பதால் ஆரோக்கியமானது மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் 4 மாதங்களுக்கு 7.5 சனியினால் ஏற்படும் தீங்குகள் எதுவும் தங்களை எதுவும் செய்யாது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மீனராசி பெண்கள் இன்னும் 4 மாதங்களுக்கு கணவரிடம் அன்பாக இருப்பர். கணவரை எதிர்த்து பேச மாட்டார்கள். வீட்டில் தனியாக பேசும் பழக்கம் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய யோகம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலங்களில் தாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் தடையான தாமதமான சுபகாரியங்கள் நடைபெறும். சிலருக்கு வீட்டில் புதிய குழந்தை பாக்கியம் வரவினை எதிர்பார்க்கலாம். சூரியனும் குருவும் 5 இருப்பதால் அறிவு, கல்வி, குழந்தைகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. குருவின் நிலை குழந்தைகள் மற்றும் கல்வி விஷயங்களில் நல்ல வழிகாட்டுதலை தரும். சுக்கிரன் 7 இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில் தொடர்பான விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. கூட்டுத் தொழிலில் ஒப்பந்தங்களை கவனமாக படித்து பின்னர் கையெழுத்திட வேண்டும். செவ்வாய் 4 இருப்பதால் வீடு, வாகனம், குடும்ப அமைதி ஆகியவற்றில் கவனம் தேவை. வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வாகனம் வாங்குவது அல்லது பழுது பார்ப்பது போன்ற செலவுகள் வரலாம். வக்கிர சனி ஜென்ம ராசியில் இருப்பதால் பொறுப்புகள் மற்றும் மன சுமை அதிகரிக்கும். அதிக பொறுப்புகளால் திண்டாடுவீர்கள். எந்த விஷயத்திலும் தாமதம் ஏற்பட்டாலும் எந்த விதத்திலும் பொறுமை இழக்கக்கூடாது. தானத்தில் சிறந்தது நிதானம் என்று இருத்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.